ஒரு அரைச்சி விட்ட தக்காளி ரசம் பார்க்கலாமா? செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. நான் எப்போ செஞ்சாலுமே இது மாதிரி தாங்க ரசம் செய்வேன். ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் யோசித்தேன் எப்படி வருமோன்ட்டு. ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருந்ததுங்க. ஒரு பவுலில் ஒரு 2 நாட்டு தக்காளி போட்டுக்கோங்க. அது கூடயே வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு வெல்லம், இது கூடயே வந்துட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டுங்க இதை வந்துட்டு வேக வச்சுருங்க. தக்காளி வந்துட்டு நல்லா வேகணுங்க. தக்காளி வெந்துட்டு இருக்கட்டுங்க சைட் பை சைடு. இப்போ வந்துட்டு இதுக்கு ஒரு ரசப்பொடி அரைக்கணும். இதுக்கு ஒரு 5 வரமிளகாய், அரை ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் தனியா, இது எல்லாம் வந்துட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு கொரன்னு ஒரு பவுட்ரை அரைச்சி எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம தக்காளி வெந்துருச்சுங்க. ஆஃப் பண்ணியாச்சு அடுப்பை. இப்போ நல்லா ஆறட்டுங்க. ஆறினதும் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச தக்காளியை ஒரு பவுலில் ஊற்றிட்டு நம்ம வேக வச்சுருக்கோம்லங்க புளி தண்ணி, இதையெல்லாம் வந்துட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி இது கூடயே ஊற்றிட்டு உங்களுக்கு ரசத்துக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் ஊற்றிக்கோங்க. இது கூடவே வந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் ரச பவுடர், இது கூடவே வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கிற பவுடரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு இந்த ரசத்துக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தாளிப்புக்காக வந்துட்டு நான் ஒரு 5 பல் பூண்டும் ஒரு பச்சை மிளகாவும் வச்சுருக்கேன். நல்லா இது மாதிரி நச்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நெய்யும் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நான் காட்டுறக்கு மறந்துட்டேங்க. இது கூடவே வந்துட்டு 2 வரமிளகா போட்டுக்கோங்க தாளிப்புக்காக. நம்ம வந்துட்டு நச்சு வச்சுருக்கிற பூண்டும் பச்சை மிளகாயும் போட்டுட்டு நல்லா ப்ரௌன் வந்ததும் ரசத்தை ஊற்றிடுங்க. ரசத்தை ஊற்றி ரசம் வந்துட்டு நல்லா கொதிச்சு வந்ததையும் கொத்தமல்லி தலையை ஒரு கைப்பிடி போடுங்க. போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க விட்டு இறக்குனிங்கன்னா அட்டகாசமான ரசம் ரெடிங்க.